My dear students, welcome back to Nurses Profile channel. Round 2 ல நமக்கு government college plus private college வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் எவ்வளவு government college வரும் அப்படிங்கிறது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் இமீடியட்டா உங்களை வந்து சேரும். கூடவே நம்மளோட Nurses Profile அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டால என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன வருஷம் ரவுண்ட் 2க்கு எத்தனை கவர்மெண்ட் சீட்ஸ் வந்திருக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது ஓரளவு இந்த வருஷத்துக்கும் அப்ராக்சிமேட்டா இந்த ரேஞ்சில நமக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும். அதுலயும் இந்த வருஷம் கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகதான் செய்யுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட கவுன்சிலிங் வந்து லேட்டா நடந்துட்டே இருக்குது அண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து நிறையவே வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சாலுமே இதுல நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. போன வருஷம் பிஃபார்முக்கு பாருங்களேன் 18 சீட் வந்து வந்திருக்குது. டோட்டலா பிஃபார்முக்கு 60 சீட் தான் இருக்குது. அதுல 18 சீட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. பிஎஸ்சி நர்சிங் மேல பொறுத்தவரையில நமக்கு வந்து 5 சீட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. டோட்டலா 35 சீட் தான் இருக்குது. அதுல 5 சீட் நமக்கு என்ன செஞ்சிருந்து அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருந்து. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல பொறுத்தவரையில நமக்கு 25 சீட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போன வருஷம் வந்திருந்தது. மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 315 சீட் உண்டு. அதுல 25 சீட் போன வருஷம் வந்திருக்குது. பிபிடியை பொறுத்தவரையில போன வருஷம் 26 கவர்மெண்ட் சீட்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி பிஏஎஸ்எல்பிக்கு 9 கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து போன வருஷம் வந்திருக்குது. ஸோ சேம் அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் மட்டும் நமக்கு எத்தனை காலேஜஸ் வந்திருக்குது அப்படின்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட நமக்கு 20 காலேஜ் வந்திருக்குது. 22 காலேஜ் வந்திருக்குது. 22 காலேஜ்க்கு நமக்கு வந்து 80 சீட் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 23 சீட் வந்து வந்திருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ்க்கு நமக்கு 6 சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்திருக்குது. பிஓடிக்கு 17 சீட் கவர்மெண்ட் காலேஜ் இருந்திருக்குது செகண்ட் ரவுண்ட்ல. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்கு நமக்கு 8 மெடிக்கல் காலேஜுக்கு 35 சீட் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. இதே மாதிரி பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிக்கு கிட்டத்தட்ட எத்தனை சீட் பாருங்களேன், 62 சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து வந்திருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு மட்டும் செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு 47 சீட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. 17 மெடிக்கல் காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்தவரையில நமக்கு வந்து கிட்டத்தட்ட 11 மெடிக்கல் காலேஜுக்கு 24 சீட்ஸ் வந்து வந்திருக்குது. அதே மாதிரி அடுத்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 8 மெடிக்கல் காலேஜுக்கு 17 சீட்டும், அதே மாதிரி பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ்க்கு 14 மெடிக்கல் காலேஜுக்கு 62 சீட்டும், அடுத்து நம்மளோட பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்க்கு நமக்கு வந்து 14 மெடிக்கல் காலேஜுக்கு 39 சீட்டும், நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 13 மெடிக்கல் காலேஜுக்கு 51 சீட்டும், பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸ்க்கு நமக்கு வந்து 11 மெடிக்கல் காலேஜுக்கு 38 சீட்டும், பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9 சீட்டும் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா வந்திருக்குது. சோ அதே மாதிரி பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி கோர்ஸ்க்கு 4 மெடிக்கல் காலேஜுக்கு 10 சீட் வந்திருக்குது. சோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு 19 கோர்ஸ்க்குமே நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஓவரால் பார்க்கும்போது 19 கோர்ஸ்க்குமே நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் செகண்ட் ரவுண்ட்ல வந்திருக்குது. போன வருஷமே நமக்கு இவ்வளவு சீட்ஸ் வந்திருக்குதுன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 175க்கு மேல இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 170க்கு மேலேயாவது இருக்கணும். ஏன்னா வந்து ரவுண்ட் 2ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். சோ 175க்கு மேல உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கவுன்சிலிங் குறித்து எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.